வணக்கம். நீங்கள் செல்வம், ஆரோக்கியம், சிறந்த உறவு, மன அமைதி இழுக்கும் காந்தம். இந்த காந்தம் மனதளவில் மிக உறுதியானவர். நீங்கள் வேண்டியது வேண்டியவாறு நடக்க இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த புக்கை படிக்கும்போது தோணுச்சு, நீ வாழ்க்கையில் இருண்ட ஒரு இடத்திற்கு போய் எதுவும் செய்ய முடியாமல் போகும் ஒரு சூழ்நிலை வரும்போது இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சில நேரம் என்ன ஆகிடும், சொல்யூஷனே கிடையாது அந்த ப்ராப்ளத்துக்கு, எப்படி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு. நாம் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள், 6 ஸ்டெப். என்ன வேணும் அப்படின்னு நான் எப்போவுமே பணத்தை பற்றி தான் சொல்வேன். பணத்தோட தேவை நிறைய பேருக்கு இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப நிறைய இருக்குது. எங்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் பணத்தை பற்றியும் பேசுகிறாங்க, வேலைகள் பற்றி பேசுகிறாங்க, கல்யாணம் பற்றி பேசுகிறாங்க, படிப்பில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன எல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கான 6 ஸ்டெப்பு, நான் கிட்டத்தட்ட 7 ஸ்டெப்பு இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் ஸ்டெப்பு, என்ன வேணுமோ அதை நிர்ணயிங்கள். உங்களுக்கு 10 லட்சம் பணம் வேணும், 30 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்கள். எண்ணிக்கை. அடுத்தது, எப்போ வேணும், என்னைக்கு, என்ன தேதி, எத்தனை மணிக்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பணம் ஈட்ட உங்களுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு யோசனை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வழி இருக்கும். பிரச்சனை வந்தால் அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு. எப்போ சோதிக்கிறானோ ஆண்டவன் நம்மளோட கையை விட மாட்டான். அதை மாத்திரம் அசையாமல் நம்புங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வழி இருக்குது, கடன் வாங்குகிறோம், இல்லை ஒரு பொருளை டிஸ்போஸ் பண்ணுறோம், இல்லை எங்கேயாவது வர வேண்டிய காசு போய் கேட்டுட்ருக்கோம், இதெல்லாம் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நினைக்கிறது கிடைச்சிட்டதா, வந்துட்டதா, வாங்கினதா அப்படின்னு நினச்சிட்டே வாங்க. இந்த மெத்தட் யோசனை பண்ணிங்களே எப்படி வாங்குறதுன்னு, அதை உடனே செயல்படுத்தணும். உடனே ஏன்னா ஆங்கிலத்தை சொல்லியிருக்கு, நேரம் லேட்டாக செய்கிறது, ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் மதர் ஆஃப் பாவர்ட்டி. ஏழ்மையோட தாய் தான் இந்த நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. உடனடியாக செயல்படுங்கள். அடுத்து ஒரு நோட் புக், உங்களுக்கு தான் விஷுவலைசேஷன் நோட் புக் கொடுத்துருக்கேன்ல, காட்சிப்படுத்தும் நோட் புக். அந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு இந்த பணம் வேணும், இன்ன தேதியில் அது வந்துடணும், இதுக்காக நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், அது வந்தால் என்னுடைய உணர்வுகள் என்ன, அது வந்தால் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், என்னென்ன விஷயம் சால்வ் பண்ணேன்னு நீங்கள் எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு இந்த எழுதின இதை அப்படியே உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தினமும் இதை படிக்கிறீங்கள்ல, இதை படிச்சுட்டு அதை காதில் கேட்டுக்கோங்க. காதில் கேட்டு இதை அப்படியே படிச்சுட்டு வாங்க. கரெக்டாக ஒரு 10-11 முறை செய்யுங்க, 21 நாள் செய்யுங்க. எப்படி செய்கிறீங்க, காலையில் ஒரு 10 முறை, மத்தியானம் ஒரு 10 முறை, 11 முறை, வாட்டவர், நைட்டு ஒரு 10 முறை. இது சொல்லிகிட்டே வாங்க, இது கேட்டுகிட்டே வாங்க. 3 முறை செஞ்சு பாருங்கள். 3 முறை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சு 21 நாள் கழியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதில் என்ன இன்னொரு சைக்காலஜி என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த எண்ணம் ஊறி போயிருக்கும். நான் இந்த மாதிரி இது பண்ண போகிறேன், இது கிடைக்க போகுது, இது வந்துருச்சு, இது செய்ய போகிறேன். அந்த எண்ணம் அப்படியே உடண்டு வரும்போது அதுக்கான ஆட்கள் வருவாங்க, அதுக்கான நேரம் அமையும், அதுக்கான விஷயங்கள் உங்களை சுற்றி மெதுவாக ப்ரோக்ராம் பண்ணிடும் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை விட ஆற்றல் சக்தி மறைந்தது வேறு எதுவுமே கிடையாது. அந்த பிரபஞ்சம் யார், நீங்கள் தான் அந்த பிரபஞ்சம். அசையாத வெறித்தனமான நம்பிக்கை வேணும் உங்களுக்கு. அப்போ தான் இந்த சொன்ன 6 ஸ்டெப்பும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுறீங்க, இல்லை காலையில் எழுந்த உடனே இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்களா இருந்தால் ஏதாவது ஒரு சிகப்பு பூ, ரோஜா, செம்பருத்தி, விருட்சிப்பூ, ஏதாவது ஒரு 4-5 பூ 2 கையில் ஏந்தி அந்த சூரியனுக்கு காமிச்சிட்டு, என்னுடைய வறுமை நீங்க வேண்டும் சுவாமி, அதை விட இன்னொன்று கூட சொல்லலாம், என்னிடம் நிறைய பணம் வேண்டும் சுவாமி, என்னுடைய உறவு மேன்மைக்க வேண்டும் சுவாமி. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் பாதுகாக்கப்பட்டு நமக்கு உதவி செய்யும் பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் இந்த நெருப்பு, இந்த சூரியனை வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். 21 நாள் செய்யுங்க. போய் தேடி 10 ரூபா பூ வாங்க வேண்டாம். வீட்டில் கிடச்ச சிகப்பு கலர் பூ இருந்தாலே அதுக்கு போதும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். நம்பிக்கை வையுங்கள், கண்டிப்பாக நடக்கும்.